எஸ் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு Q&A செஷன் வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஏன் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நான் போடலை அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு கம்மியான அமௌண்ட்டில் தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட எந்த கொஷின்ஸ் கேட்க முடியாது அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு யூடியூப்பில் போடாமல் இன்ஸ்டாவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்துட்டு பல ஃபன்னியான கொஷின்ஸும் இருந்துச்சு. ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரீசன்ட் லெவன்ஸ். ஓகேவா? அதில் அந்த எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸ் தான் இந்த வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, உங்களோட பிக்கஸ்ட் ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய பிக்கஸ்ட் ட்ரீம் வந்து என்ன அப்படின்னா, XUV 700 கார் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். XUV 700 வாங்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, லைக் இந்த மாதிரி ஒரு ஊட்டி, கொடைக்கானல் அப்போல்லாம் போகும்போது ஒரு ஹில் ஸ்டேஷன் போகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஹில் ஸ்டேஷன் போகும்போது சன்ரூஃபில் வந்துட்டு இப்படி போகணும் அப்படின்றது தான் என்னோடய லாங் டைம் ட்ரீமு. ஸோ அதனால் XUV 700 கார் வாங்கணும். அதுதான் வந்து என்னோடய பிக்கஸ்ட் ட்ரீமு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். லைக் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படின்னா சிக்கன் ரைஸ் தான். ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லைஃப்பில் நடந்த உங்களோட ப்ரௌடான மூமெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ வந்துட்டு லைஃப்பில் நடந்த ப்ரௌடான மூமெண்ட் அப்படின்னா, என்னோடய ஃபேமிலிக்கு வந்து நான் ஃபுல் சப்போர்ட்டாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணதை வந்துட்டு என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டை நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு எதை பார்த்தா பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ ஸ்னேக்கை பார்த்தாலும் எனக்கு செம்ம பயம் மக்களே. ஸோ ஸ்னேக் தான் வந்துட்டு அதை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஹாபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபி அப்படின்னா லைக் ஷாப்பிங் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்லைனில் வந்துட்டு ட்ரெஸ்ஸு பார்க்குறது, மீஷோ எந்த வந்து லோ பட்ஜெட்டில் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதோட குவாலிட்டிலாம் பார்க்க மாட்டேன் மக்களே. ஃபஸ்ட்டு லோ பட்ஜெட்டில் ஏதாச்சும் ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஸோ ஓகே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிடுவோம். இதுவே வந்துட்டு நம்ம ஆன்லைனில் ஷாப் பண்ணும்போது ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ ஷாப்பில் போனீங்க அப்படின்னா, இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் வந்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஷாப்புக்கு போகும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுமா? ஸோ அதனால் இப்போ எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்லேயே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டு நம்ம வாங்கிக்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்து எதுவும் சொல்ல முடியாது. நமக்கு என்ன ஸ்ட்ரென்த்துன்றது எனக்கு தெரில. ஸோ வீக்னஸ் அப்படின்னா நான் வந்து எப்படி சொல்கிறது, லைக் நான் வந்து ரொம்ப வீக்கானா எப்படி சொல்கிறதுனா ஒரு டிப்ரெஷன் ரொம்ப ஆவேன். நெக்ஸ்ட்டு வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னாலே ரொம்ப கோவமாக அது மாதிரி ஒரு மாதிரி அழுகியாக வந்துடும். ஸோ அதான் வந்துட்டு என்னோடய வீக்னஸ்ஸு. உங்களோட ஃப்யூச்சர் கோல் என்ன? ஃப்யூச்சர் கோல் வந்துட்டு என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு டபுள் சீலிங் ஹைட்டில் வந்துட்டு ஒரு வீடு கட்டணும். குட்டியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ், லைக் வீடுன்னு சொல்ல முடியாது, வீடு போய் ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்துட்டு எப்படின்னா ஐலாண்ட் கிச்சனு சின்னதாக, மாடுலர் கிச்சன் வந்து எனக்கு வேண்டாம். ஸோ ஐலாண்ட் கிச்சன் வேணும். அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரீம் இருக்கும். ஸோ அதுக்கான டின்னி ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் லைக் ஸோ வந்து நான் வந்துட்டு இந்த ஸ்பீக்கிங் அடுத்து நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு ஃபன்னியான கொஸ்டின்ஸ் ஒரு 4-5 இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். நீங்கள் வந்து ஷாப்பிங் லவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். எனக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். எஸ் ஆப்வியஸ்லி ஷாப்பிங் லவர் தான் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ட்ரெஸ்ஸு தான் எனக்கு எல்லாமே, வேறு எதுவுமே கிடையாது. லைக் இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா இயரிங்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிடிக்கும், இப்போ வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நீங்கள் சேவ் பண்ணுற பர்சனா இல்லை செலவு பண்ணுற பர்சனா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சேவிங்ஸ் வந்து ஒரு 80% செலவு வந்துட்டு 20% தான். லைக் நம்மளுக்கு இருக்கிறது ஒரு லைஃப்லையா, ஸோ எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்கணும், நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ அதான் வந்து என்னோடய ட்ரீம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, உங்களுக்கு குக் பண்ண பிடிக்குமா? எஸ் பிடிக்கும். சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த சாம்பார் ரசம் லைக் அந்த மாதிரிலாம் பிடிக்காது. ஸோ உங்கள் ஃபேமிலியோட மெம்பர்ஸ் வந்து நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின். உங்களோட ஃபேமிலி மெம்பர் வந்து நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க அந்த கொஸ்டின் தான் வந்துச்சு. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னா, வி ஆர் ஆல் த பெஸ்ட்டு பில்லர் ஆஃப் மை லைஃப். ஓகேவா? ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு என்னோடய பெஸ்ட்டு பில்லர் தான் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குட் மெமரிஸு எனக்கு கிடைச்ச நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்துட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இதை வந்து நான் ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ண சொன்னீங்க. இவங்க தான் வந்துட்டு என்னோடய பில்லர் ஆஃப் மை லைஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட் வந்து
ரீசெண்டாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் என்ன, டூரிஸ்ட் பிளேஸ் கேட்டிருக்கீங்க. லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டூரிஸ்ட்டு பிளேஸ் வந்து அந்தமான் போகணும் தான் என்னோடய ஒரு பிக்கஸ்ட்டு ட்ரீமு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் போவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதுக்கான சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது தெரில. ஸோ அதான் வந்துட்டு என்னோடய பிக்கஸ்ட்டு ஒரு ட்ரிப்பாகவே வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கேமரா முன்னாடி பேச ஒரு மாதிரி ஷையாக இருக்கா அப்படின்னு கேட்டுருக்கீங்க. ஸோ ஷையாக இல்லை, கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா தடுமாறுது, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஷையாக அப்படிலாம் கிடையாது. லைக் போக போக பழகிடும், அவ்வளோதான் மக்கள். எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் த ஃபஸ்ட்டு பிகினிங் மாதிரி தான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பழகிடும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. அந்த மாதிரி தான் வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கேரி ஆன் திஸ் வே, ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், யார் என்ன டிஸ்கரேஜ் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு தெரியும். எனக்கு வந்து அதெல்லாம் அவசியமே கிடையாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு மீடியா முன்னாடி பேச ஒரு மாதிரி இருக்குது, லைக் கேமரா முன்னாடி பேச ஒரு மாதிரி இருக்குது, ஆடியன்ஸ்லாம் ஏதாச்சும் நினச்சிடுவாங்களோ, அப்போலாம் என்ன வேணால் நினச்சிக்கிட்டு. இது வந்து நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறேன்றதை அவங்க பார்த்து அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னால் ஒருத்தவங்க வந்துட்டு கலாய்க்கிறதுக்காகவாவது ரெடியாக என்னோடய சேனலில் பார்க்குறாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இது. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். டேக் கேர்.